ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, அவுட்டிங் போற பிளான்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளஸ் அதோட கடைசியா ஷாப்பிங் ஹால் வீடியோவும் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு ஈவினிங் 5:30 இருக்கும். இப்போ தான் ரித்வா எந்திரிச்சான். அவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ் கிராம்பிள்டு பண்ணலான்னு. அந்த முட்டையில் வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சால்ட் இது பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் வதக்கிட்டு இந்த எக் இதை வந்து ஊற்றிட்டோம்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே ஊட்டி விட்டுட்டு நானும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பால்லாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே கிளம்பிடும். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது ஒரு கேம்ப் மாதிரி போடுறாங்க ஒவ்வொரு ஊரில். இங்கே வந்து ஒரு 1 month கிட்ட போட்டிருந்தாங்க இந்த காலா குத்தி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சும்மா என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் போனேன். விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்க்கலான்னு தான் போனேன். பட் வந்து கொஞ்சம் மட்டும் ஷாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பீங்கான் இது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. 30-40 அந்த மாதிரி ஒரு கப்பும். உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த செம்பாலான அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டில் டெக்கரேட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வந்து இது வந்து நல்லா ரியல், இதனால நல்லா காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு இதுவுமே. இந்த பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 10,000 அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து இந்த ஜூட் பேக்ஸ் மாதிரி, அப்புறம் டாப்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. ரித்வா வந்துட்டு இங்கே நல்லா விளாண்டுட்டு இருக்கான் ஆஸ் யூஷுவல். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கடை இருந்துச்சு. இது வந்து ஷால்ஸ் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ஷூ டைப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆனால் பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பெட் ஸ்ப்ரெட்ஸு, இந்த பெட் ஸ்ப்ரெட் தான் நான் வாங்கணும். அப்புறம் அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஆப்பமாவில் வந்துட்டு பணியாரமும் ஊத்தப்பமும் சுட்டுட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த கடுகு எல்லாமே தாளிச்சிட்டு அப்புறமா மாவில் சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா வெங்காயமும் இருக்கனால கொஞ்சம் தோசை சுடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அப்படியே மேனேஜ் பண்ணி சுட்டாச்சு. நல்லா பணியாரமும் வந்துடுச்சு. இதுதான் எங்களுடைய இன்னைக்கு டின்னர். அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னென்ன வாங்கினோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டாப், அந்த மாதிரி நாட் வச்சது, ஃபுல் கவுன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கும். இது வந்து 450 ப்ரைஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ப்ளூ கலரில் தான் வாங்கினேன். அது வந்து ஒரு பெரிய லாங் கவுன் ஃபுல்லாகவே வரும். இது மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல் நல்லா. இது ப்ரைஸ் வந்து 380. இது பிரிண்டட் காட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நான் வாங்கினது ரெண்டுமே ப்ளூ கலராக தான் அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நைட்டி, இதுவும் நல்லா திக்காக தான் இருந்துச்சு. காட்டன் நைட்டி 300 இது. நெக்ஸ்ட் இந்த பெட் ஸ்ப்ரெட் காமிச்சனில் அதுதான் எடுத்தோம். இதுவும் காட்டன் பெட் ஸ்ப்ரெட் நல்லா திக்காக தான் இருந்துச்சு. நல்ல பெரிய சைஸ் பெட்டுக்கு தான். 2ஆக மடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதோட பில்லோ கவரும் சேர்த்து இது வந்து 600 வந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது மெட்டீரியல்.
அடுத்தது வந்து ரித்வாக்கு வந்து இந்த ஷெர்வானி மாதிரி ஓகே சுமாராக இருந்துச்சு. மெட்டீரியல் அவ்வளோதான் இல்லை, அது 200. இது வந்துட்டு சும்மா டெய்லி யூஸ் டாப்ஸ் வந்து ரித்வாக்கு 2 எடுத்தேன். இது ஒன்று, நெக்ஸ்ட் இது ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து 70. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மெலிசாக தான் இருந்துச்சு, சிந்தட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரேஸ்லெட் மாதிரி இது ஒன்று இந்த எடுத்தேன். ப்ரேஸ்லெட் மாதிரி இன்னொன்று எடுத்தேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. இது வந்து கோல்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷேடில் வரும். இது பேங்கிள் மாதிரி தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்கும். 2 40 ருபீஸ். 2 சேர்த்துல தனித்தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவும் கோல்டு மாதிரி, கோல்டு கலர். இது ஒரு இயரிங். எல்லாமே இது 40 40 40 தான். 3 இயரிங் எடுத்தேன். இதுவும் 40. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்கும் 40. அவ்வளோதான் இயரிங்ஸில். அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு கேட்ச் கிளிப் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது. இது வந்து 30. ரொம்ப சின்ன கிளிப் தான். அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட இன்றைக்கிட்ட ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.